சார்ந்த ஸ்ரீ வேலவன் ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் அடியேன் ஜோதிட ஆராய்ச்சியாளர் காஞ்சிபுரம் ஏகாம்பரத்தின் நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் ஒரு அற்புத ஆலயத்தில் தரிசனம் செய்தேன். அதன் அற்புதத்தை உங்களுக்கெல்லாம் தெளிவுபடுத்தவே இந்த வீடியோவை பதிவிடுகின்றேன். கும்பகோணம் அருகாமையில் உள்ள திருப்புறம்பியம் என்னும் ஊரில் அமைந்துள்ள ஸ்ரீ கடும்படு சொல்லியம்மை சமேத ஸ்ரீ சாட்சிநாதர் ஆலயமாகும். இந்த ஆலயத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது இக்கோவில் ஏறக்குறைய 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கூறுகிறார்கள். இத்தலத்தின் இறைவன் தன் பக்தையின் திருமணத்திற்காக நேரில் வந்து சாட்சி சொல்லிய இந்த இறைவனுக்கு சாட்சிநாதர் என்றும், இந்த ஆலயத்தின் இறைவி தேன் போன்று இனிமையான சொல்லால் தன் பக்தர்களின் குறைகளை எல்லாம் தீர்ப்பதால் இந்த இறைவிக்கு கடும்படு அதாவது தேன் என்றும் சொல்லியம்மை என்ற நாமத்துடன் அருள்பாலிக்கிறார். விநாயகருக்கென்று தனி சன்னதி அமைந்துள்ளது. இதன் வரலாற்றை பார்க்கின்ற பொழுது ராகு அந்தர கர்ப்ப காலத்தில் ஏற்பட்ட பிரளயத்தினால் இந்த ஆலயம் பாதிக்கப்படக்கூடாது என்று எண்ணிய இறைவன் உடனடியாக விநாயக பெருமானுக்கு ஆணையிட்டு காத்தருளும்படி கூறினார். ஆணையை ஏற்ற விநாயக பெருமானும் நீர் சூழ்ந்த பகுதியில் அமையப்பெற்ற இந்த ஆலயத்தை திருப்பி வைத்து அந்த நீரினால் இருந்த பாதிப்பிலிருந்து காற்றார். அதனால் இவ்வூருக்கு திருப்புறம்பயம் என பெயர் வரலாயிற்று. இந்த நீர் பிரளயத்தில் இருந்து இந்த ஆலயத்தை காப்பாற்றியதால் வருண பகவான் மகிழ்ந்து இந்த விநாயக பெருமானிடம் தாங்கள் இங்கே எழுந்தருளும்படி கேட்டுக்கொண்டார். அது மட்டும் இல்லாமல் தானே கடல் நுரை, கிளிஞ்சல்கள், நத்தான்கூடு போன்ற கடல் பொருட்களை கொண்டு விநாயகரின் திருமேனியை இங்கு பிரதிஷ்டை செய்தார். இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் மனமகிழ்ந்து விநாயக பெருமானுக்கு தேன் கொடுத்து வழிபட துவங்கினார்கள். விநாயக பெருமானும் பக்தர்களின் விருப்பத்தினை ஏற்றுக்கொண்டு அத்தேனை விரும்பி உண்டு மகிழ்ந்தார். இதனால் மக்கள் அவரை தேனுண்ட விநாயகர் என்று பிரியமுடன் அழைக்கலாயினர். இப்பொழுதும் கூட விநாயகர் சதுர்த்தி அன்று அப்பகுதி ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அன்று இரவு முழுதும் விநாயக பெருமானுக்கு தேனினால் அபிஷேகம் செய்கிறார்கள். அந்த தேனை விநாயக பெருமானும் உறிஞ்சிக்கொண்டு தன்னுடைய மேனியை சிவப்பு நிறமாக மாற்றி செம்பவள விநாயகராக பக்தர்களுக்கு இன்றும் அருள்பாலிப்பது மிகுந்த வியப்பை தருகின்றது. சரி, நாம் ஜோதிட சாஸ்திரத்திற்கு வருவோம். ஸ்ரீ கேது பகவான் என்றாலே விநாயக பெருமானை குறிப்பதாகும். தேன் என்றால் ஸ்ரீ குரு பகவானை குறிப்பதாகும். இவ்விரு கிரகங்களும் இணைந்தால் கேல யோகம் என்ற ஒரு யோகமானது உதயமாகின்றது. ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தில் லக்கணத்தின் அடிப்படையில் இவ்விரு கிரகங்களும் சுபத்தன்மையாக இருந்தால் இந்த யோகம் சுபமாக செயல்படும். அப்படி இல்லாமல் இவ்விரு கிரகங்களும் அசுபத்தன்மையுடன் இருந்தால் அசுபமாக செயல்படும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகின்றது. தற்பொழுது கோச்சாரத்தின்படி வருகின்ற அக்டோபர் 31ஆம் தேதி ஸ்ரீ குரு பகவான் அதிசாரமாக சிம்ம ராசிக்கு செல்ல இருக்கிறார். அங்கு ஏற்கனவே மகம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற கேது பகவானுடன் இணைகிறார். அப்படி இணைவதால் கேல யோகமானது உதயமாக இருக்கின்றது. ஆக இவ்விரு கிரகங்களும் வருகின்ற 31/10/2026 முதல் 7/5/2027 ஆக 188 நாட்கள் இணைந்து பயணிக்க இருக்கிறார்கள். ஆக இந்த 188 நாட்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து தப்பித்து கொள்வதற்குத்தான் நான் இந்த ஆலய வழிபாடுகளை இப்பொழுதே மேற்கொண்டுள்ளேன். நீங்களும் இந்த ஆலய வழிபாடுகளை மேற்கொள்ள வருகின்ற விநாயக சதுர்த்தி அன்று இவ்வாலயம் சென்று அந்த விநாயக பெருமானுக்கு தேனை கொடுத்து அந்த அபிஷேக திருமேனியை கண்டு கழித்தால் கண்டிப்பாக இந்த தோஷத்திலிருந்தும் நீங்களும் தப்பித்து கொள்ளலாம் என்பதே இந்த வீடியோவின் மூலம் நான் உங்களுக்கு சொல்லும் ஜோதிட சூட்சமமாகும். இதனை பயன்படுத்தி நீங்கள் பயனடைவீர்களாக என கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்காரம். மேலும் இது தொடர்பான சந்தேகங்கள் எதுவேனும் இருக்குமேயானால் என்னுடைய தொலைபேசியில் அழைக்குமாறு உங்களை
கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்காரம்.